தலைமைச் செயலகத்துக்குள்ள தளபதி அவர்கள் நுழைஞ்சிருக்காருனாக்கா, நீ என்ன வேணாலும் செய்வ, நான் எல்லாத்துக்கும் பொறுமையா போவேன்னா கிடையாது அர்த்தம்ன்றது தான் முன்னாடி நம்ம சொன்னது. தளபதி அவர்கள் காந்திஜியா இருக்கணுமா, நேதாஜியா இருக்கணுமான்றத நீ தான் முடிவு பண்ணணும்னு சொன்னான். அவர் பாட்டுக்கு அஹிம்சை வழியில அமைதியா போயிட்டு இருந்த மனுஷன நீங்க நெருக்கடிக்கு உள்ளாக்கி, இன்னைக்கு அவர தலைமைச் செயலகம் வரைக்கும் வர வச்சிருக்கிறீங்க. நாளைக்கு முறைப்படி தலைமைச் செயலகம் வருவார். அந்த அரியணையில் அவர் அமர்வார். அன்னைக்கு திமுக காரன் உருட்டின உருட்டலாமே பார்த்தீங்கன்னா உன்னை ஊட்டிட்டு அடிச்சு ஊபிஎஸ் அத்தனை பேர் உள்ள தள்ளுறதுக்கான நடவடிக்கை நிச்சயமா எடுப்போம். இன்றைக்கு அவர் கொடுக்க போனது மிக முக்கியமான கம்ப்ளைண்ட். காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. முழுக்க அவங்க யாருக்கு சாதகமாக செயல்படுறாங்க உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி திமுக சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர் ஒரு முறையாக காவல்துறை செயல்படாமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பதில் சிக்கலை ஏற்படுத்துவது, அனுமதி கடிதம் கொடுப்பதில் ரொம்ப தாமதம் ஏற்படுத்துவது, வேணுக்குன்னு அலக்கரிக்கிறது, உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையிலும் செய்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண வச்சதுக்கப்புறம் இல்லை நாங்களாம் இந்த மாதிரி செய்யலைன்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு இன்னைக்கு நேரடியாக சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? தமிழ்நாடு காவல்துறை மேலேயே தேர்தல் ஆணையத்திட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொழுது அது நேரடியாக ஸ்டாலினை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான சமம் தான்.